to Charu. Happy birthday to Charu. Happy birthday to Charu. May God bless you. Happy birthday, Charu. Happy birthday. Hi Pattusami. Very 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 good morning. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அமெரிக்கன் பிறந்த நாள் இன்னைக்கு வந்துட்டு இந்தியன் பிறந்த நாள் முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு அமெரிக்கன் பிறந்த நாள். என்னன்னைக்கும் கடவுளுடைய அருளும் ஆசீரும் மாதா ஆரோக்கிய மாதாவனுடைய அருளும் ஆசீரும் கூட இருந்து நல்ல பிள்ளையா, அப்பா அம்மா பேச்சை கேட்டு நல்ல பிள்ளையா, அம்மா விட நல்லா இன்னும் படிச்சுட்டு நல்ல பிள்ளையா வளரணும். சரியாடா பட்டுமா? பட்டுசாமி பட்டுசாமி. எஸ், வீடியோ மரத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என் கூட ஜெய்டு வந்துக்கிறான் பாரு. ஹாப்பி பர்த்டே சொல்கிறேன். ஹாப்பி பர்த்டே சாரு. ஹாப்பி பர்த்டே சாரு. இன்னைக்கு கதை என்ன ஆச்சுனாக்கா, பொய் சாட்சி சொல்லக்கூடாது. பொய் சாட்சி அதாவது நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த நம்ம பார்த்ததா சொல்கிறது, அதான் பொய் சாட்சி. அக்கா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிடுச்சுமா, நான் பார்த்தம்மா, அக்கா செஞ்சே இருக்காது. அந்த மாதிரி ஒரு பொய் சாட்சி. ஒரு ஊரில் ஒரு நல்லரசன் சொல்லிட்டு ஒரு அங்கிள் இருந்தாங்க. ஒரு நல்லரசன், அவங்க பேர் நல்லரசன். அவங்க பேருக்கு தகுந்த மாதிரி ரொம்ப நல்லவங்க, நல்ல பணக்காரரு, யாருக்கு எந்த தப்பு தண்டாவும் பண்ண மாட்டாங்க, எல்லாருக்குமே வந்துட்டு நல்லது செய்வாங்க, எல்லாருக்குமே நல்லது செய்வாங்க, யார் கேட்டாலும் உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு அங்கிள் அவங்க பேர். அவங்க ஊரில் எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் அவங்கள பிடிக்கும். ஏன்னா அவங்க நல்லவங்க. சரியா? அந்த மாதிரி இருக்கும்போது என்னாச்சு, ஒரு நாள் அந்த ஊரில் இன்னும் 2 பேர் இருந்தாங்க. கருப்புசாமி, பழனிசாமின்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நல்லரசன் மேலே பொறாமை. எல்லா மரியாதை புகழ் எல்லாம் அவனுக்கே போகுது, நம்மளை இந்த ஊரில் யாரும் மதிக்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமை. இவனை எப்படியாவது நம்ம எதுலையாவது மாட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் அப்புறம் முனியாண்டின்னு ஒருத்தர் இருந்தான். அவனையும் ஊரில் எல்லாருக்கும் பிடிக்கும். நல்ல எல்லார்கிட்டையும் நல்லா சகஜமாக பேசுவான், தமாஷா பேசுவான். அந்த முனியாண்டியை கூப்பிட்டாங்க. இவங்க கூப்பிட்டுட்டு கால் வந்துடுச்சு. அந்த முனியாண்டி கிட்ட சொன்னாங்க இவங்க, இந்த மாதிரி நீ எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு. அவன் உட்காந்து என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணாங்க, 3 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. 3 lakhs அந்த முனியாண்டிக்கு கொடுத்தாங்க. இந்த பணத்தை கொண்டு போய் வந்து நீ அந்த நல்லரசன் வீட்டில் வச்சிடணும். ஏன்னா உனக்கு தான் எல்லாரும் உன்னை மதிக்கிறாங்கல்ல, நீ எங்கே வேணாலும் ஃப்ரீயாக போகலாம் வரலாம் இல்லையா, அதனால் நல்லரசன் வீட்டில் இந்த பணத்தை கொண்டு போய் வச்சிடணும். நீ வச்சிட்டீங்கனாக்கா நீ எவ்வளோ பணம் கேட்குறியோ அதை நாங்கள் கொடுக்குறோம் உனக்கு. வச்சுட்டு நீங்கள் வச்சதுக்கப்புறம் எங்ககிட்ட சொல்லணும், நாங்கள் போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், எங்கள் வீட்டிலேருந்து 3 லட்சம் ரூபா காணாத போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். யார் மேலே உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னு ஆச்சுனாக்கா இந்த மாதிரி நல்லரசன் மேலே தான் எங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சரி, வந்தால் நிறைய பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் அந்த முனியாண்டி ஒத்துக்கிட்டான். சரி, நீங்கள் சொல்கிறபடியே நான் செய்கிறேன், வேலை முடிஞ்சோடனே எனக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும், நீங்கள் 3 லட்சம் ரூபா எனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான் அவன். சரின்னு சொல்லிட்டு இவங்க 3 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. அவனும் அழகாக பையில் எடுத்துன்னு போகிற மாதிரி எடுத்துன்னு போய் அந்த நல்லரசனுக்கு தெரியாத அப்படியே அவங்க வீட்டில் மறைச்சி வச்சுட்டு வந்துட்டான். வந்துட்டு வந்து ஓகே எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னோடனே இவங்க அன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, நம்ம பழனிசாமியும் இன்னொருத்தர் 2 பேர் இருக்காங்க இல்லையா, கருப்புசாமியும், அவங்க போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டிலேருந்து 3 லட்சம் ரூபா காணோம், யார் எடுத்தாங்கன்னு தெரியல, திருடு போயிடுச்சு அப்படின்னு. அவங்க கேட்கும்போது யார் பேர்லையாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குதான்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம்,
நல்லரசன் பேரில் தான் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அந்த போலீஸ் வந்துட்டு ஊரில் வந்து கேட்ட உடனே எந்த ஜனமும் ஒத்துக்க மாட்றாங்க நல்லரசன் தான் எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நேரத்தில் முனியாண்டி வந்து என்ன சொல்கிறான், இந்த மாதிரி இவர் நல்லரசன் வந்துட்டு நேற்று நைட்டு இவங்க வீட்டிலேருந்து ஏதோ ஒரு பையை எடுத்துன்னு போனத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த நல்லரசன் என்ன பண்ணுறாரு, நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க சார், என் வீட்டை செக் பண்ணி பார்த்துங்க, நீங்கள் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எதுவும் எடுத்துன்னு வரல, அவர் சொல்கிறதுனால நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, செக் பண்ணி பார்த்தா அந்த பை கிடைக்குது. அந்த பை கிடைச்சோடனே அதில் பார்த்தா எல்லாமே நல்ல நோட்டு இல்லை, கள்ள நோட்டு வேறு இருக்குது. கள்ள நோட்டுன்னு ஆச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியாத டூப்ளிகேட் நோட்டு அது. அப்புறமா போலீஸ்கிட்ட வந்துட்டு இவர் சொல்கிறார், சார் இதெல்லாம் எனக்கு தெரியாது, எப்படி வந்துச்சுன்னே தெரியாது, இந்த பணமும் எனக்கு கிடையாது, நீங்கள் ஒன்று செய்யுங்க, நீங்கள் அப்படியே கொஞ்ச நாள் சைலண்ட்டாக இருங்க, அந்த பழனிசாமி என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்க, முனியாண்டி என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்க, நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே போலீஸ் ஜனங்கள்லாம் வந்துட்டு இவருக்கு தான் நல்லரசனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படிங்களா, சரி இவ்வளோ ஜனங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவரை விட்டுட்டு அந்த முனியாண்டி அந்த பணத்தை கொண்டு போய் வச்சானே அவனை நோட் பண்ணுறாங்க இவங்க. அவர் கையில் நிறைய, ஏன்னா பணம் வாங்கினார் இல்லையா அவங்ககிட்ட இருந்துட்டு, நிறைய பணத்தை வச்சுன்னு செலவு பண்ணுறாரு. அவரை திடீர்னு போயிட்டு உனக்கு ஏது இவ்வளோ பணம் எப்படி வந்துச்சு அப்படி இப்படின்னு கேட்கும்போது பயந்து உண்மையை சொல்லிட்டான். இந்த மாதிரி அவங்க 2 பேர் தான் என்ன இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க, அந்த பணம் நான் தான் கொண்டு போய் வச்சாக்க எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பணம் கொடுக்குறேன்னாங்க, அவங்க கொடுத்த பணம் தான் இது, அதை தான் வச்சுன்னு செலவு பண்ணின்னுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிட்டு அப்புறம் போலீஸு அவங்க 2 பேரையும் அந்த கருப்புசாமியும் பழனிசாமியும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு அப்புறம் 3 பேருக்குமே தண்டனை கட்டுச்சு. சும்மா இருந்து அவன் வந்துட்டு பணத்தை ஆசைப்பட்டு சரி நான் உனக்கு சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு வந்தான் பத்தியா, அவனுக்கும் தண்டனை, அவனை தப்பு செய்ய வச்சாங்களே பழனிசாமி அண்டு கருப்புசாமி அவங்களுக்கும் தண்டனை. ஸோ நல்லரசன் நல்லவனாக இருந்தால் நல்லவனாகவே இருக்கிறான். அதனால் நம்ம நல்லவங்களாக இருந்தால் எப்பொழுதும் நல்லவ தான் இருப்போம், நமக்கு எந்த குறையும் வராது, கடவுளுடைய அருள் ஆசை நம்ம கூட இருக்கும். ஸோ என்றைக்குமே நம்ம பார்க்காத ஒரு விஷயத்த பார்த்த மாதிரி சொல்லவே கூடாது. யார் கேட்டாலும் சரி, எப்படி மிரட்டி கேட்டாலும் சரி, இல்லை நான் பார்க்கல எனக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம பார்த்த ஒரு விஷயத்த பார்க்கல நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, அதுவும் தப்பு. ஏன்னா நீ பார்த்துருக்குற அந்த விஷயத்த, அதை பற்றி யாருக்கிட்ட சொல்லணுமோ சொல்லலாம். ஆனால் சில நேரத்தில் அப்படி சொல்கிறதுனால கெட்டது நடக்கும் அப்படின்னா சொல்ல தேவையில்லை. சரிடா பட்டுசாமி, ஹாப்பியாக இருங்க. ஒன்ஸ் அகெயின் விஷிங் யூ மெனி 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 ஹாப்பி பர்த்டே மை டியர் பட்டுசாமி. பாய். நீ அமெரிக்கா போ, ஆப்பிரிக்கா போ, இங்கிலாந்து கூட போ, ஆனால் திரும்ப இங்கே தான் வரணும். ஹாப்பி பர்த்டே சாரு.